நேர்களை வணக்கம். நாடுகள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் சென்னையில் ரோட் ஷோ நடத்தி முடித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய உரையாற்றி இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க அந்த உரையை? இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பீச். இந்த ஸ்பீச்சை வந்து அவர் இதற்கு முன்பே இந்த அட்லீஸ்ட் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த காலகட்டங்கள்லேயே ஒரு 4-5 இடங்களில் பேசியிருந்தாருன்னா இன்னும் அவருக்கு செல்வாக்கு கூடியிருக்கும். இப்போயே செல்வாக்கு கூடி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்பீச். டு த பாயிண்ட் பேசினார். ஏடிஎம்கேமே சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ஏடிஎம்கே சமமாக வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. பிஜேபியோட எந்த கட்டத்திலையும் நான் போக மாட்டேன், இதை நான் சிறுபான்மையின மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல விக்ரவாண்டியில் 2024 அக்டோபர் 27 கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு பெஸ்ட் ஸ்பீச் நான் இதுதான் சொல்லுவேன். பெட்டர் லேட் தென் நெவர் வாங்க. முன்னாடியே இந்த அளவு பேசியிருக்கலாம். எனவே இப்போ பேசியிருக்காரு. திமுக வயிற்றில் புலியை கரைக்கக்கூடிய உரை என்று தான் நான் பார்க்கிறேன். இதுக்குரிய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல நாட்கள் விஜயனுடைய அந்த ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா பனையூரில் தான் இருந்திருக்காரு. எல்லா கட்சியினரும் களத்தில் மட்டும்தான் இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமானவர் எல்லாரும் களத்தில் மட்டும்தான் இருக்கு. பல நாட்கள் ஓய்வு. பிரச்சார களத்துக்கு பல மாவட்டங்களுக்கு போகலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்க? அதான் அவருடைய குறை. எல்லா தலைவர்களும் இன்றைக்கு தேர்தல் தலைவர்கள் பிரச்சாரம் செய்யும் இடங்கள் அப்படின்னு வரும். இவருக்கு வந்து ரத்து செய்யப்பட்ட பிரச்சார இடங்கள்னு வந்தது. அந்த லெவலுக்கு தான் அவர் இருந்தது. பட் எனிவே அது முடிஞ்சு போச்சு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றது 4ஆம் தேதி நமக்கு தெரிய போகுது. எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஜனநாயகத்தின் வெற்றி அது. உரை நல்லதொரு உரை. இதை அவர் முந்தைய பேசியிருக்கலாம், இதே பாணியில் பேசியிருந்திருக்கணும். அடிக்கடி வெளியில் வரணும். இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் கூட வந்து அவர் கலந்து கொண்டதுக்கு அது ஒரு 10 கூட்டம்னா ரத்து செய்யப்பட்டது ஒரு 4 கூட்டம் இருக்குது. 40% குறையாமல் ரத்து பண்ணியிருக்காரு. கேண்டிடேட்ஸாக அறிமுகப்படுத்துறது இல்லை, அவர் மட்டும்தான் பேசிட்டு போகிறாரு. அவர் ஆதரிக்கிறவங்களும் கேண்டிடேட்டை பற்றி கவலையே இல்லை, நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோன்றாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லக்கூடிய பலரிடம் பேசும்பொழுது அவங்க தொகுதியில் வேட்பாளர் தாவேகா வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கே தெரியல. இது ஒரு வினோதமான எலெக்ஷனாக இருக்குது. இவர் மாற்று சக்தியா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. திமுக அதிமுகவோட தோல்வி தான் இத்தகைய அரசியல் கட்சிகளுடைய உதயத்துக்கும் ஜனனத்துக்கும் பிறப்புக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறது. அதான் இது திமுகவும் அதிமுகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் சொன்னதிலிருந்தே ஒரு பாயிண்ட்டை பார்க்க முடியுது. இந்த பேச்சை விஜய் இதற்கு முன்பாக பல நாட்கள் செய்திருந்தால் அது பெரிய இன்னும் கொஞ்சம் நல்ல களத்தை விஜய் தானாக கோட்டை விட்டு விட்டு அப்படி நான் கூட நினைக்கல. ஏன்னா அவரை வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவர் ஸ்பீச்சை பார்த்தோ ஒரு கேண்டிடேட்டை பார்த்தோலாம் முடிவு செய்யலை. அது என்னமோ ஒரு குருட்டுத்தனமான பக்தியான்னு கூட நமக்கு தெரியல. அது ஒரு மாஸ் ஹிஸ்டரியான்னு வாங்க. அது ஒரு விதமான ஒரு பெருந்திரள் மனநோயான்னு கூட நமக்கு தோணுது. எதுக்காக ஓட்டு போடுறோன்னு கேட்டால் தெரியல. இவங்க 2 பேரும் ஒழியணும், அதனால் ஓட்டு போடுறோம். விஜய்க்கு ஆட்சி செய்யக்கூடிய தகுதி இருக்கா? இருக்குன்னு நம்புகிறோம். இல்லாட்டியும் பரவாயில்ல, கற்றுக்க போகிறாரு. தப்பு பண்ண மாட்டார். பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றிடலாம். சரி, தப்பு பண்ணாதான் என்ன? இவங்க 2 பேரும் கொள்ளடிச்சாங்க, திமுக அதிமுக, புதுசாக ஒருத்த வந்து கொள்ளடிக்கட்டுமா? எல்லா கேள்விக்கும் இவருக்கு வாக்களிப்பவர்கள் பதில் வைத்திருக்கிறார்கள். விஜய்க்கு வாக்களிப்பவர்களிடம் பேசி மாளவில்லை. ஆமாம், தெரிஞ்சு தான் போடுறோம். அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம 3 ரீசன் வந்து விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க 30 ரீசன் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. இதில் படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசம் இல்லை. குறிப்பாக பெண்கள், எல்லா வயது பெண்களும் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். நேற்றைக்கு பெரம்பூரில் ஒரு 70 வயது மூதாட்டி சொல்லுகிறார், நான் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு போட்டேன், அதுக்கு முந்தின தேர்தலில் அதிமுக, அதுக்கு முந்தின தேர்தலில் திமுக, சில தேர்தலில் திமுக, சில தேர்தலில் அதிமுகன்னு என் வாழ்க்கை பூரா நான் போட்டிருக்கேன். இந்த முறை நான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவருக்கு என்ன தெரியும்னா வந்து கற்றுக்க போகிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன கற்றுக்கிட்டா வந்தாங்க, வந்து தானே கற்றுக்கிட்டாங்க. உதயநிதி என்ன எல்லாம் கற்றுக்கிட்டா வந்தார். எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தார் அவர். அவங்க அப்பா சிஎம் தானே அவர் வந்தார், அவங்க தாத்தா சிஎம் தானே வந்தார். அவர் என்ன அவரே வழிச்சா வந்தார் திமுகவில்? இது ஒரு 70 வயது மூதாட்டி கேட்கிறார். விஜய்க்கு என்ன தெரியும்? வந்து கற்றுக்க போகிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா வந்தாங்க, வந்துக்கிட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றாங்க. ஸோ எல்லா விதமான கன்வின்சிங் ஆன்சர்ஸும் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய மனிதர்களிடம், அவர்கள் ஆண்களோ பெண்களோ, 18 வயது பெண்ணோ 60 வயது பெண்ணோ 70 வயது மூதாட்டியோ அவர்களிடம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஆதரவு பெரிய அளவுக்கு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் அளவுக்கு அதற்கு வாய்ப்பு குறைவு என்பது உண்மைதான். அவர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி போட்டி போட்ட முதல் எலெக்ஷன்லேயே அவர் 120 சீட் ஜெயிச்சு சிஎம் ஆகிடுவாருன்னா வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு. பட் அவர் உடைக்கிற ஓட்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்கும் பாதகம். திமுக அதிமுகனாலும் இப்போ ஜெயிக்க போகிறோன்ற நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு எந்த அதிமுகங்கிட்டையும் இல்லை. ஆனால் ஜெயிக்கணுன்ற வெறியும் தோத்துறோமோன்ற பயமும் திமுக கிட்ட தான் இருக்குது. இப்போ விஜய் ஃபேக்டரால் அவர்கள் வந்து ஜெயிச்சா பத்தாது, 118 மினிமம் நம்பர்.
அது வாங்காமல் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. 2006 கலைஞர் ஜெயிச்ச மாதிரி 96 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட்டணி மந்திரி சபை அது அவ்வளோ சீக்கிரம் மோடி கவர்மெண்ட் ஒத்துக்காது. கவர்னர் விளையாடுவார், 2 மாதம் பிரசிடென்ட் ரோலில் போட்டுருவான், குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் மாநிலம் போவோம், ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். ஜெயிச்சா பார்த்தா அது திமுக கம்ஃபர்டபுளாக 133 118 வாங்கி ஜெயிக்கணும், அப்போ தான் ஆட்சியில் உட்கார முடியும். நான் விஜய் உடைக்கிற ஓட்டால் அது பாதிக்கப்படும் என்ற வாய்ப்புகள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை மட்டும் உடைக்கல, கோர் டிஎம்கே ஓட்டையும் அவர் உடைக்கிறார். இன்னமும் விஜய் ஸ்பாயிலர் ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. 100% விஜய் வில் பி அ ஸ்பாயிலர், உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் வில் பி அ வெரி பிக் ஸ்பாயிலர். அப்போ என்ன பண்ணுவீங்க? திமுக கூட்டணி ஒரு 100 சீட்டு, அதிமுக கூட்டணி ஒரு 100 சீட்டு இல்லை 105 சீட்டு வருது, இடையில ஒரு 20 சீட்டு விஜய்க்கு வருது. ஏன்னா 20% கிராஸ் பண்ணால் சீட் கன்வர்ஷன் வந்துடும். ஸோ விஜய்க்கு ஒரு 100, டிஎம்கேக்கு ஒரு 100லேருந்து 105, ஏடிஎம்கேக்கு ஒரு 105லேருந்து 110 அந்த மாதிரி வருது. அல்லது ஏடிஎம்கேக்கு 100லேருந்து 105, டிஎம்கேக்கு 105லேருந்து 110, மிச்சம் 20 சீட்டு விஜய் கிட்டனா கவர்னர் விளையாடுவார். அந்த ஆபத்து இருக்குது. இப்போ நேற்று தந்தி டிவி கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறான்? அதிமுக கூட்டணி 101லேருந்து 101, திமுக கூட்டணி 103, 30 சீட்டு இழுபறின்றான். இது பேர் கருத்து கணிப்பா? ஒருவேளை அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை, விஜய் தவிர செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, அதாவது களத்தில் இறங்கி விஜய் செங்கோட்டையன் இப்படி வச்சுக்கலாம். முகம் தெரியாத வேட்பாளர்கள் கூட 10 நம்பரில் கூட வரும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாதுங்க. அந்த சப்போர்ட் பேஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. 10 சீட் அவர் ஜெயிக்கிறாரு, ஆனால் திமுக 118 எட்ட விடாமல் 95 சீட்டில் அடைக்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். விஜயகாந்த் தானே பண்ணார் 2006. அவர் மட்டும் ஜெயிச்சார், திமுக 96 சீட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டார்ல, 8.4% ஓட்டு வாங்கி. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். தட்ஸ் வை வி கால் ஹிம் ஸ்பாயிலர். திமுக அது பெரிய ஆபத்து இல்லை. விஜய் 120 வாங்கி சிஎம் ஆவார்னு நான் நினைக்கல, பெரும்பாலானவங்க நினைக்கல, விஜய் கட்சியிலே பலரும் நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு அது நல்லா தெரியும். திமுகவோட பிரச்சனை என்ன? 2006 மாதிரி 95-96 சீட்டு வாங்கி. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜயகாந்த் 8.6%, கண்டிப்பாக விஜய்லாம் 20% கிராஸ் பண்ணுறாரு. அப்போ சீட் கன்வர்ஷன் வந்துடும். அப்போ தாறுமாறாக ஓட்டு உடையுது. பட் ஸ்டில் 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜ்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அது 118 தனியாவா சேர்ந்தான்றதான் கொஸ்டின் மார்க். எனக்கு இருக்க அந்த நம்பிக்கை கூட ஸ்டாலினுக்கு இல்லை, திமுகவுக்கு இல்லை. அவங்க உள்ளுக்குள்ளே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். விஜயோட ஃபேக்டர் நீ சொன்னீங்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த ஸ்பீச். எஸ், விஜயனுடைய ஸ்பீச் ரொம்ப மாசாக இருக்குது. ஓகே, அடுத்த 24 மணி நேரத்தில் இது ஒரு தாக்கத்தை கொண்டு வருமா? வரலாம். அப்படியா? கண்டிப்பாக வரலாம். ஒரு 1.5%, 2% கூட வரலாம். இட்ஸ் அன் இம்ப்ரெசிவ் ஸ்பீச். என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த ஸ்பீச். அவருடைய கடந்த பல பேச்சுக்கள் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. இன்றைய ஸ்பீச் நான் கேட்டேன், என்னை பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ நான் என்னைய அளவுகளாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். 0.5%, 1% இருக்கலாம், அவ்வளோதான் மினிமம். அவருக்கு ஓட்டு போடுறவங்க அவர் ஸ்பீச்சை பற்றி கவலைப்படலை. ஏங்க அவர் கேண்டிடேட்டை பற்றியே கவலைப்படலைங்க. பெரும்பாலானவங்க படித்தவங்கங்க, நல்லா படித்தவங்க, உத்தியோகத்தில் இருக்காங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறான். அவன் சொல்கிறான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. சரி, உங்கள் தொகுதியில் யாருங்க கேண்டிடேட் தெரியல. இல்லை, அதை அப்படி எடுத்துக்க முடியாது. அரசியல் புரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு? அப்போது இல்லை, அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்கள இதுதான் இது தற்கொலைன்னு அவங்கள நினைக்காதீங்க. அவங்க கேண்டிடேட்டை பற்றி கவலைப்படாமல் ஓட்டு போடுறாங்கன்றது ஒரு தப்பான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். இட்ஸ் ராங். இன்னொன்று, விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றியும் கவலைப்படணும்ல. இல்லை, ஒரு நிமிஷம், இந்த கேண்டிடேட்டை பற்றி முதல்ல முடிச்சுடுவோம். கேண்டிடேட்டை பற்றி கவலைப்படாமல் நான் விஜய் சொல்கிற ஆளை ஓட்டு போடுவேன்றது ஒரு தவறானது. அது வந்து ஒரு தற்கொலைத்தனம் தான், சுயநலமிக்க. ஏன்னா மொள்ள மாதிரி முடித்தவருக்கு, பொம்பளை பொறுக்கி, இப்போ பாலியல் குற்றங்கள் செஞ்சவன், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சு போக்சோ கேஸில் ரிஜிஸ்டர் ஆனவன், நிதி மோசடி பண்ணவன், இந்த கேட்டகரி எதுவும் இல்லாதவன் ஒருத்தன் உன் கேண்டிடேட்டான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. என் கேண்டிடேட்டோட யோகியதை எனக்கு தெரியணும்ல. எனக்கு என்ன தான் விஜய் மேலே மரியாதை இது, எனக்கு வந்து விஜய் பிடிச்சிருந்தாலும் நீ உன் கேண்டிடேட்டை பற்றின, ஏன்னா நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன், கேண்டிடேட்டும் ஒரு முக்கியம். அதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்றது வந்து அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறது. இந்த விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு சொல்கிறவங்கள பெரும்பாலானவங்க, உங்கள் அனுபவம் தான் என் அனுபவம், விஜய்க்கு ஓட்டு போடுறோம் ஆனால் கேண்டிடேட் யாரும் தெரியல சார்ன்றாங்க. அதை பற்றி கேண்டிடேட் தெரியலன்ற வெக்க உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லை. அப்போ இது ஒரு புது விதமான ஒரு ட்ரெண்டு டெவலப் ஆகுது. இது ரொம்ப ஆபத்தானது, அதில் சந்தேகம் இல்லை. உங்கள் கேள்வி, உங்கள் பதில் உங்களோட நான் ஒப்புக்கொள்கிறேன், இது ஆபத்தானது. ஆனால் அது அப்படி தான் இருக்குது, இது புரிஞ்சுக்கோங்க. அது அப்படி தான் இருக்குதுன்னு போது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணணும். இந்த உலகம் எப்படி இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் என் வேலை. இந்த உலகத்தை திருத்துறது என் வேலை இல்லை. அப்படி பார்க்கும்போது வந்து
இது ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி விஜயை விமர்சனம் பண்ணுற அத்தனை பேர்கிட்டையும் நான் வைக்கிற முதல் கேள்வி தான். விஜய் மாற்று சக்தி இல்லைங்க, அதில் சந்தேகமே இல்லைங்க. ஆனால் ஏங்க அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருது, ஏன் எத்தனை பேர் ஓட்டு போடுவோன்றான்? அது திமுக அதிமுக மேலே இருக்க வெறுப்பு. இந்த 2 பேரும் நாட்டை கொள்ளடிச்சிருக்காங்க. எங்கள் வேணான்னு 2 பேரும் சொல்கிறவங்க தமிழ்நாட்டில் எல்லா காலத்துலையும் இருந்திருக்காங்க. இப்போ அதிகமாக வராங்க. அவங்க விஜயகாந்துக்கு இருந்த செல்வாக்கை விட குறைஞ்சது 3 மடங்கு இவருக்கு அதிகமாக இருக்குது விஜய். இல்லை, அதில் ஒரு விஷயத்த பார்க்கணும்ல. திமுக அதிமுக மேலே வெறுப்பு இருக்குன்னா இதை விட என்ன சிறப்பான ஒரு கொள்கையையோ அல்லது திட்டங்களையோ முன்வைத்து விட்டார் விஜய்? நல்ல கேள்வி மார்ஷல். இந்த கேள்வி திரும்ப திரும்ப பலரிடம் கேட்கும்போது அந்த பதில் ரொம்ப, உங்கள் கேள்வி நியாயமானது. நானே இதை பலர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களை விட ஒரு மோசமாக இருக்க மாட்டாருங்க, நம்புகிறோம். அப்படி மோசமாக இருந்தால் என்னங்க தப்பு? 2 பேரும் நான் புதுசாக ஒருத்தன் திருட்டுமேன்றான். இது நல்ல மனநிலை இல்லை, நான் ஒத்துக்கிறேன். பட் அப்படி தானே அது இருக்குது. அவங்களால நான் தாங்கள் ஏன் விஜயை ஆதரிக்கிறோன்றதுக்கு கன்வின்சிங்காக ஒரு ஆன்சரை கொடுக்க முடியல. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அவங்க ஒரு கன்வின்சிங் ஆன்சரை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் நம்ம கன்வின்ஸ் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் ஆமாங்க அப்படி தாங்க, இவங்க 2 பேரும் கொள்ளை அடிச்சாங்க, புதுசாக ஒருத்தன் கொள்ளை அடிக்கட்டும், என்னங்க குடிமொழிகிட்ட போகுதுன்றாங்க. அவங்க நம்ம சொல்கிறத கேட்டு கன்வின்ஸ் ஆக தயாராக இல்லை. இவரால் நிர்வாகத்தை கொடுக்க முடியாது, ஆனானப்பட்ட திமுகவாலேயே கொடுக்க முடியல. உலகம் பூரா இன்றைக்கி நல்ல நிர்வாகத்தை கொடுப்பது எல்லா கட்சிகளுக்கும் பெரிய சிக்கல் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். என்ன குடிமொழிகிட போது, இவங்க செய்யாத என்ன பெரிய தப்பை அவர் செஞ்சுட்டு போகிறாரு. தப்பு செஞ்சாலும் இவங்க செய்கிற தப்பை தானே அவரும் செய்ய போகிறாரு. செஞ்சுட்டு போட்டுவேன். புதுசாக ஒருத்தன் ஓப்பனாக சொன்னான், 2 பேரும் திருடினா கொள்ளை அடித்தான், புதுசாக ஒருத்தன் கொள்ளை அடிக்கட்டுமேன்றாங்க. வெளிப்படையான ஸ்பீச் இது. இது சரி தப்புன்றது சப்ஜெக்டிவ். இப்படி தான் இருக்குன்னு நான், அது நல்லது கிடையாதுன்றது புரியுது. என்ன பண்ணுவீங்க? அது நல்லது கிடையாதுங்க. இவங்க 2 பேரும் ஓக்கியமாக மாறுவாங்கன்ற உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியல. அப்புறம் புதுசாக வரவங்ககிட்ட அவன் என்ன ஓக்கியம், அவன் என்ன மாற்று சக்தின்னு கேட்குற தகுதியும் உரிமையும் நமக்கு எப்படி இருக்குது? நான் உங்களை சொல்லலை, விஜய் விமர்சிக்கிறவங்கள சொல்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலுங்க. இல்லை, அதில் தான் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி எப்படி ஆபத்தான பாலிடிக்ஸோ இப்படி அறியாமையில் போடுறதும், என்னென்ன தெரியாமல் புரியாமல் ஒரு முக ரசனைக்காக ஒரு இம்ப்ரெஷனுக்காக போடுறது ரொம்ப ஆபத்துன்றாங்க. அறுத்து எறியப்பட வேண்டிய ஆபத்து இல்லை. ஏன்னா விஜய் பிஜேபி மாதிரி ஆபத்தானவர் இல்லை. இந்திய அரசியலோட நம்பர் 1 ஆபத்து பிஜேபி. இல்லை சார், ஒரு விஷயத்தை அவர் கையில் கொடுத்தா அதை பயன்படுத்த தெரியணும்ல. இல்லை, நான் அதுதான் உங்களை கேட்குறேன். இந்திய அரசியலோட நம்பர் 1 ஆபத்து யார்? பிஜேபின்னு தமிழ்நாட்டில் அதிகமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு இல்லையா அந்த எண்ணம்? நான் பத்திரிகையாளர் சார், சொல்ல முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு இந்தியாவோட முதல் ஆபத்து பிஜேபி தான். வெளிப்படையாக சொல்லுங்கள். மதசார்பற்ற சக்திகள் எந்த திமுகவை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அந்த திமுக தான் வண்டியை எதை வச்சு ஓட்டுது? பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி தானே ஓட்டுது. ஓப்பனாக பேசுவோம், பிஜேபி தான் நம்பர் 1 ஆபத்து இந்திய அரசியலுக்கு. மாற்று கருத்து இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஆபத்தா விஜய்? சத்தியமாக இல்லை. பிஜேபி அளவுக்கு திமுகவும் ஆபத்து இல்லை, அதிமுகவும் ஆபத்து இல்லை, விஜயும் ஆபத்து இல்லை. பிஜேபி முதல் ஆபத்து. ஏன்னா இந்தியா அரசியல் அமைப்பை மட்டும் இல்லை, இந்திய சமூக அமைப்பை அவர்கள் தலைவர் அடிப்படையே மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெரும்பான்மை மதவெறியின் பார்ப்பட்டு இந்த நாடு இயங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிறுபான்மையின மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்கணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி நம்பர் 1 ஆபத்து தேசிய அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இடம் இல்லை. நான் அதை ஓப்பனாகவே சொல்லுவேன். பத்திரிகையாளர் இருந்தாலும் நான் சொல்லுவேன். இதோட அர்த்தம் நான் நடுநிலை தவறுன்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பிஜேபியோட உண்மையான பலவீனத்தை பற்றி பேசும்போது நான் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணனா தான் அது நேர்மையற்ற செயல். பத்திரிகையாளனுக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு, ஆனால் தான் தொழிலில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறானா இல்லையான்றது தான் அளவுகோல். அப்படி பார்க்கும்போது பிஜேபி தான் இந்தியாவோட நம்பர் 1 எதிரி என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. விஜய் அப்படிப்பட்ட ஆபத்து கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, விஜயும் கிடையாது. பிஜேபி அளவு இவர்கள் யாருமே ஆபத்து கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி இப்படி வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு மாற்றா திமுக வருது, அதிமுக வருது, விஜய் வராருன்னா 3 பேரில் யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். இல்லை, நான் கேட்குறது, இப்போ விஜய் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு இந்த லெவலில் இருக்குது, அவர் அறிவித்த திட்டங்கள்லாம் இந்த லெவலில் 2 மடங்கு அதிகமாக இருக்குது, 8வது இடத்துல இருக்கு. அப்ப விஜய்க்கு விஷயமே தெரியல. இதான் நான் ஏற்கனவே ஒரு காரை கொடுத்தா டிரைவ் பண்ணவே தெரியல. அப்ப நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேனேங்க, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றதான் உங்களை விட அதிகமா நான் ஒத்துக்கிறேன். அதுதானா, எதுவுமே தெரியாத ஒருத்தர் கையில கொடுக்கறது ஆபத்து தானே. நான் இதாங்க திரும்ப சொல்றேன். இந்த கேடுகட்ட காரியத்தை திமுக அதிமுகவும் தான் பண்ணிட்டு இருக்குது. ஒரே அளவுகோல், நீ பிஜேபி ஆன்டி பிஜேபியா ப்ரோ பிஜேபியா, மற்றதெல்லாம் இங்கே அனுமதிக்கத்தக்கது. திமுக அதிமுக செய்கிற அட்டூழியத்தை, பஞ்சமா பாதகத்தை, கேடுகட்ட காரியத்தை
காரி துப்ப வேண்டிய குடும்ப அரசியல் எல்லாம் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு கொண்டாடுறீங்க. ஃபாசிச பாஜக உள்ளே வந்துருன்ட்டு. விஜய் ஒன்றும் பாஜக இல்லையே. அதனால தான் நான் சொன்னேன், பிஜேபி இஸ் நம்பர் 1 எனிமி, த ஒன் அண்ட் ஒன்லி எனிமி. நிர்வாகத்திறனும் வேணும். அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்தோன்னா கற்றுக்க போகிறாரு. உதயநிதி என்ன தெரிஞ்சா வந்தார், வந்து தானே கற்றுக்கிட்டாரு. இந்த பதில் அவருடைய ஆதரவாளர்கிட்ட வந்து சார், அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கு, படை இருக்கிற ஒரு படை. என்ன அது அவர் என்ன வாழ்ச்சி வந்தாரா? அவர் குடும்பத்தால தானே வந்தது அது. இல்ல ஆனா அவர் கூட இருக்கிறவர்கள் அனுபவம். எம்ஜிஆர் வந்து இதே வாதத்தை வச்சாங்க 77 எம்ஜிஆர் வரும்போது. வந்தோன்னு தான் கற்றுக்கிட்டாரு. இது ஒன்று அதிகாரிகள் வரைக்கும் அப்படியே தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்கு. யாரு? எம்ஜிஆர் எங்க இருந்தார் மினிஸ்டர்? அவர் இப்போ ஒரு மந்திரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் எம்எல்சியா இருந்தார். அவர் ஒன்றும் மந்திரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 62 எம்எல்சி, 71 எலெக்ஷனில் எம்எல்ஏவாக ஜெயிச்சு ரிசைன் பண்ணிடுறாரு. மந்திரியாகவும் இருந்ததில்லை, வெங்காயமாகவும் இருந்ததில்லை. டைரெக்டாக சிஎம் ஆகிறாரு. அவர் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. மந்திரியாலாம் இருந்ததே கிடையாது. எங்கே இருந்தார் மந்திரியா? படத்தில் காட்டினாங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டால் படத்தில் காமிச்சாங்க. சார், எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு இப்போ மறுபடியும் கோல் போஸ்ட் அந்த வாழ்க்கை எந்த மந்திரியாகவும் அவர் இல்லை. எங்கே மந்திரியாக இருந்தார் எம்ஜிஆர்? எம்எல்ஏவாக இருந்தார். முதல்ல எம்எல்சியாக இருந்தார், அப்புறம் எம்எல்ஏவாக இருந்தார். அவ்வளோதான். அதனால் அனுபவத்தெல்லாம் வச்சு நீங்கள் ஒன்று தான் அளவுகோல். பிஜேபி யாரையோ பிஜேபி மேன் ஒரு ஆன்டி பிஜேபி, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை போய் விஜய் கிட்ட கேட்டிங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. ஒரு தீர்வும் அவர்கிட்ட கிடையாது. நிர்வாகத்திறன்லாம் கிடையவே கிடையாது. வந்தோன்னா கற்றுப்பார். நான் குடியா மூழ்கிட போகுது. இல்லை, நான் அதான் கேட்குறேன். விஜய் கூட இருந்தவங்களுக்காவது அனுபவம் இருக்கணும்ல. அட ஏங்க, என்னங்க நீங்கள் திமுக கூட இருந்தவங்க அவங்க கூட இருந்தவங்க சொல்லி. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கணும். பழக பழக கற்றுக்க போகிறாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வரணும்னா காலத்துக்கும் திமுக தான் ஆளணும், அண்ணா திமுக தான் ஆளணும். மன்னராட்சி சாதாரண காரியமா சார்? சரி, இப்போ மக்கள் ஓட்டு போட்டால் கூட அது கொடுக்கூடாதுன்றீங்களா? நான் எப்படி கேட்குறேன்? இல்லை, மக்கள் எதை வச்சு நீங்களே சொல்கிறீங்க? மக்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மக்கள் தேர்தலில் போட்டி போடக்கூடிய உரிமையை நாம் தடுக்க வேண்டும்ன்றீங்களா? இல்லை, தடுக்க கூடாது. அது கரெக்ட். நீங்களே சொல்லும்போது சொல்றீங்க விஜயை மக்கள் கண்மூடித்தனமாக ஆதரிப்பது கொஞ்சம் ஆபத்தா இருக்கு. ஏங்க நான் திரும்பவும் சொல்லுங்க, நான் சொல்ல வர பாயிண்டே உங்களுக்கு புரியலங்க. நீங்க திரும்ப வந்து அதே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் இப்படி நினைக்கிறாங்க. மார்ஷல் கொடுத்துட்டு போகலாம். மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் வேறு வழியே இல்லை, கற்றுக்கலாம், வந்து கற்றுக்க போகிறோம். மற்றவங்கெல்லாம் என்ன வந்து பிறக்கும்போதே நிர்வாகத்திறனோட வந்துட்டாங்களா? இப்படி தான் இருக்குது நாடு. அவர் ஆதரிக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் இது. ஃபைன், திஸ் இஸ் டெமோக்ரஸி. அப்போ புதுசாக இருக்க கட்சியை ஆட்சிக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் வைக்கணும்னா நம்ம சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது அவருக்கு என்ன இருந்தது? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் வராரு. 2 வருஷம் 2 டேர்ம் பிரமாதமாக ஜெயிச்சார். அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டில் சந்தி சிரித்து நாரி போச்சு அவருக்கு. அதை அது மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எவன் நல்லவன் எவன் கட்டவன் தெரிய போகுது. உங்களுக்கு வந்து யோக முகமூடி கிழிய போகுது. அதுக்கு முன்னால் எதுக்கு இவ்வளோ குதிக்கணுன்ற நான் வாக்களிக்கிற மக்களை இழிவுபடுத்தாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இல்லை, நான் கேட்குறது இப்போ நிர்வாக திறன் இல்லாத சில அரசுகள் எப்படிப்பட்ட நிலையை மக்களுக்கு உண்டாக்கணும் என்பது நமக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் எப்படி வந்தது, கவர்மெண்ட்டு எப்படி சரியில்லாமல் போய் இங்கே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா ஏங்க இது ரொம்ப அதீதமாக நீங்கள் மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். இப்படி திமுக அண்ணா திமுகவுக்கு சிந்தனை அளவில் விலை போனவர்கள், கட்டுண்டவர்கள், கொத்தடிமைகள், சிந்தனை கொத்தடிமைகள். திமுக அண்ணா திமுகவுக்கு சிந்தனை அளவில் கொத்தடிமையானவர்கள் தான் இப்படிலாம் யோசிப்பாங்க புதுசாக ஒரு பிளேயரை பார்த்து. அப்போ ஜனநாயகத்தோட அர்த்தம் என்ன? அப்போ தைரியம் தான் சொல்லு. ஒருத்தன் வந்து மந்திரி ஆகணும்னா அவன் குறைஞ்சது 2 டேர்மாவது எம்எல்ஏவாக இருந்திருக்கணும். அப்படிலாம் நம்ம சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லு. உன் ஜனநாயகம் என்ன சொல்லுதோ அதை நீ மதிக்க மாட்டேன்ற. உடனே ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டா, பங்களாதேஷுக்கு போயிட்டீங்க, துபாய்க்கு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கா இல்லையா அதை சொல்லுங்கள். விஜய்க்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன். செல்வாக்கு இருக்குது சார். சரி, நாளைக்கு அந்த செல்வாக்கு ஓட்டாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டாக மாறி அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதில் என்ன ஆட்சேபனை? ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது அப்படி கூடாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. எதுல தயங்குறீங்க? கூடாதுன்னு சொல்லல, எல்லாரும் சரியான மனநிலையில இல்ல, கண்மூடித்தனமா இருக்காங்க. அதை நீ சொல்ல, நீங்க யாரு தீர்ப்பு சொல்ல? நீங்க யாரு? உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ? திமுக ஆதரிக்கிறவன்லாம் மன ஆரோக்கியம் உள்ளவன், விஜய் ஆதரிக்கலாம் மனநோயாளியா? சார், நீங்களே சொன்னீங்க விஜய் வேட்பாளரே தெரியாம. அட, நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியலங்க. இப்படித்தான் இது இருக்குன்னா ஜனநாயகம் கொடுக்குற வேறு அது, ஜனநாயகத்தோட வேறு அதை ஏற்றுக்கிட்டு போகிறத தவிர உனக்கு எனக்கு வேற வேலை இல்லைன்றான். அல்லது ப்ராசஸ்லேருந்து வெளியில் போ, எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கூடாதுன்னு சொல்லு.
அல்லது குறைஞ்சது 2 தேர்தலில் ஒருத்தர் நின்று ஜெயிச்சாதான் அவன் மந்திரி ஆக முடியும், 3 தேர்தலில் ஜெயிச்சாதான் சிஎம் ஆக முடியும்லாம் நீ சொல்லுவ, கொண்டு வா. எம்ஜிஆர் வரும்போது என்னங்க இருந்தது அவருக்கு? இந்த அத்தனை வாதமும் எம்ஜிஆருக்கு வைக்கப்பட்டது 77. உடனே எம்ஜிஆர் விஜய் ஒன்று அப்படி போவாதீங்க, அது முட்டாள்தனமான கம்பேரிசன். 77 எம்ஜிஆர் ஜெயிச்சு வரும்போது இப்போ நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விகளும் அன்னைக்கு இருந்த அறிவுஜீவிகளும் திமுகவோட கொத்தடிமைகளும் அதை கேட்டாங்க. 10 வருஷம் அதிகாரத்தில் இருந்தார், உயிரோடு இருந்த வரைக்கும் திமுகவால் ஆட்சி கட்டில் அருகில் கூட வர முடியல. என்ன இருந்தது எம்ஜிஆருக்கு வரும்போது? கூத்தாடினாங்க திரும்ப திரும்ப. ஜெயலலிதா ஜெயிச்சு வரும்போது ஜெயலலிதாவை பேசாத பேச்சா? கெஜ்ரிவால் என்னங்க அவரு? கெஜ்ரிவால் பெரிய புரட்சி, பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் தூக்கி அடித்தார். என்டி ராமாராவ் வரும்போது என்ன இருந்தது? ஆகவே இந்திய ஜனநாயகத்தில் இதற்கான உதாரணங்கள் இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நம்ம அதை ஏற்றுக்கணும். மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியாதனால அந்த தான் தெரிய போகுது. அதுக்கு முன்னால் எதுக்கு விஜயோட தகுதியை பற்றி, தாரதமியத்தை பற்றி நம்ம கவலைப்படணும்? நீங்கள் கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு விஷயம், விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயருக்கு, எந்த அனுபவம் இல்லாத ஒரு சினிமாக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடுதுன்னா அது எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸாக இருக்க திமுக அதிமுக செய்த பெரிய பாவம், பிழை, ஊரை கொள்ளடிக்கிறது, குடும்ப அரசியல் பண்ணுறது, அதை நியாயப்படுத்துறது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். விஜய் வரக்கூடாதுன்னா அந்த காலம்லாம் மலையேறிடுச்சு மகனே, மக்கள் இன்னைக்கு காரி துப்புவாங்க. விஜய் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வர வாய்ப்பே இல்லை. விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அது உணர்த்தக்கூடிய நம்பர் 1 பாலப்பாடம், நீங்கள் ஒழுங்காக இல்லை, நீங்கள் ஊரை கொள்ளடிக்கிறீங்க. விஜய் நிறைய இடங்களுக்கு போன இடங்களில் கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கலாம், பல இடங்களுக்கு போகலை. அந்த மக்கள் எல்லாம் கோபத்தில் இருப்பாங்க. கோபமாக தாபமாதுங்க. அவரையெல்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவரை ஓட்டு போடுறவன் அவரை பார்க்கணும்லாம் நான் விரும்பலன்றான். அவர் வந்தாலும் வராட்டியும் ஓட்டு போடுவான். அது ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்குது. அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியல. அது கூட இப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போனதால தான் அனுமதி கிடச்சிது. இதே சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போலீஸ் இருக்கிறதால தான் இன்றைக்கி அவருக்கு அனுமதி கிடச்சிது. இல்லாட்டி அனுமதி கொடுத்துருக்க மாட்டான். அப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே அவருக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பந்தை அடிக்க அமுக்க அது மேலே எழும்பும். அதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. மக்களே இறுதி எஜமானர்கள். மக்கள் சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். அவர் தப்பு பண்ணாருன்னா தூக்கி அடிக்க போகிறாங்க. ஆனால் அனுபவத்தோடு தான் ஒருத்தன் வரணும்னா அதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. ஜனநாயகத்தை அதுக்கெல்லாம் எந்த விதமான அளவுகோலுமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் உழைக்கவே இல்லை கடுமையா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த கன்வென்ஷனல் சென்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். 2 வருஷம் தான் ஆகுது, வெளியிலே வரல, முக்கியமான பிரச்சனைகளில் கருத்தே கிடையாது, எல்லாம் உண்மை தான், ஃபைன். ஆனாலும் ஜனங்க ஏற்றுக்கிறாங்க. கரெக்டுங்க, உழைக்கலைங்க, சோ வாட்? மீடியா கிட்ட பேசலாம். ஆமாம், நான் எதுக்கு உன்ன பேசணும்? நான் இன்ஸ்டாவில் பேசிக்கிறேன். தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது எல்லா கட்சியும் மீடியாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கேள்வி கேட்பான் மீடியா. தேர்தல் அறிக்கையில் உள்ள எப்படி செய்வேன் என்ன இது. ராஜ் கவர்மெண்டில் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, கார் ஷெட்டில் ஸ்க்ரீனை போட்டு 4 சேரை டேபிளில் போட்டு உட்கார வைக்கிறோம். எதுக்கு மீடியா போகுது? மானங்கட்ட மீடியா ஏன் போகுது? உனக்கு ரேட்டிங் எது? உனக்கு டிஆர்பி, உனக்கு காசு, நொடி உனக்கு காசு. விஜயை போட்டால் விஜய் உன்னை மதிக்கவே இல்லை. மதியாத தலைவாசல் மிதியாமை கோடி பெறும்னா அவை. நீ எதுக்கு போய் தாஜ் கவர்மெண்டில் அண்டர் கிரவுண்டு கார் பார்க்கிங்கில் உட்கார்ற? வெக்கமாக இல்லை உனக்கு? இது வரைக்கும் எந்த கட்சியாவது உங்களை அப்படி நடத்திருக்கா? எதுக்கு இந்த மானங்கட்ட மீடியா போய் நிற்குது? போய் 50 ஓபி வேனை வச்சு ஏன்டா கவர் பண்ணுறீங்க? எல்லாரும் பிடுங்குங்க. அந்த பப்ளிசிட்டின்ற அந்த லைஃப் லைன் ஆக்சிஜன் உங்ககிட்ட இருக்குது, அதை பிடுங்கு. ஒழுங்காக வழிக்கு வருவார். உன்னால் பிடுங்க முடியாது. விஜய் விஷுவல் இல்லாமல் ஒரு நொடி உன்னால், ஒரு நிமிஷம் உன் டிவியை உன்னால் ரன் பண்ண முடியாது. அப்போ நீ போய் காலில் வந்துட்டு எதுக்கு விஜய் திட்டுற? ஆமாம், அப்படி தான் இருக்கார். அது ரொம்ப அன்டெமோக்ராட்டிக். மீடியாவை மதிக்கலை. மீடியாவை சுத்தமாக மதிக்காத இப்படி ஒரு பாலிட்டிஷியன் இருந்ததே கிடையாது. எவனாவது தேர்தல் அறிக்கையை மீடியாவை கூப்பிடாம விடுவானா? அவங்க விடுறாங்க. நீ வெளில வர வேண்டியதானே? நீ எதுக்கு போய் ஒண்டிக்கிட்டு போய் கேட்குற? காலையில் வீட்டில் புறப்பட்டாருன்னா 4 மணிக்கு கூட்டம்னா 6 மணிலேருந்து எதுக்கு லைவ் அடிக்கிற? அவர் வேனு பின்னாலே ஏன் ஓடுற? கேட்டுக்கே ஃபோக்கஸ் பண்ணுற. எல்லா கேடுகட்ட காரியத்தை நீ பண்ணிவிட்டு அப்புறம் விஜயை பற்றி நீ தான் விமர்சனம் பண்ணுறது மீடியா? உனக்கு அது ரேட்டிங் தானே? திமுக ஆதரவு சேனல்கள், திமுக ஃபேமிலியால் நடத்துகிற சேனல்கள் விஜயை வச்சு கல்லா கட்டுதில்ல. அப்போ அந்த மானங்கட்ட பொழப்பு போயிட்டு எதுக்கு விஜயை நீ விமர்சனம் பண்ணுற? உனக்கு என்ன தகுதி இருக்குது? இதை தானே விஜய் ஆதரிக்கிறவங்க கேட்குறான். அது நியாயமான கேள்வி தானே? விஜயை தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறேன்னா உன் டிவியில் நீ விஜயை போடக்கூடாதுன்னா உன்னை அழைக்காத இடத்துக்கு நீ போகிறல்ல, அது நிறுத்து. உனக்கு விஜயால் வரக்கூடிய காசும் வேணும். விஜய் வளர்றது உனக்கு பிடிக்கல, அப்போ விஜயை திட்டி அந்த அறிக்கையும் நீ சொரிஞ்சுப்ப. இது என்ன கதை? அதான் மக்கள் இந்த மீடியா மேலே காரி துப்புறாங்க. அவர் எனக்கு மீடியாவே வேணான்ட்டார்.
வாங்கடா நீங்களும் உங்கள் மீடியாவே, எனக்கு மீடியாவே வேணாண்டான்ற. இது ஒரு புதுவிதமான அரசியல், இது ஆபத்தான அரசியல். ஒரு மீடியா பர்சனாக எனக்கும் உங்களுக்கும் இது எவ்வளோ ஆபத்துன்றது தெரியும். நமக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கு ஆபத்து. ஏன்னா மீடியான்றது தான் வந்து உனக்கு வந்து சமூகத்தோட உரையாடுவதற்கான ஒரு பாலம். எனக்கு அந்த பாலமே வேணான்றாரு அவர். நான் டைரெக்டாக பேசிக்கிறேன் போடான்றாரு. எதுக்கு போய் மானம் கட்டு உட்கார்ற? தாஜ் கொரமண்டல் ஹோட்டலில் 800 பேர் உள்ளே உட்காந்துருக்கான் பால் ரூமில். மீடியா வழக்கமாக எத்தனையோ ப்ரெஸ் மீட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே தாஜ் கொரமண்டலில் எத்தனையோ தேர்தல் அறிக்கை, எத்தனையோ கட்சிகள் வெளியிடுறது அட்டன் பண்ணியிருக்கேன். மீடியாவுக்கு ஃப்ரண்ட் ரோவில் ஒரு 5 ரூபா கொடுத்துருப்பான். முதல்ல மீடியாக்கிட்ட தான் வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. அப்புறம் அது முடித்தோன்னா வந்து ப்ரெஸ் மீட் நடக்கும். தலைவரே பேசுவார். என்னென்ன இப்போ கலைஞர்னா கலைஞர் பேசுவார், ஜெயலலிதானா ஜெயலலிதா பேசுவாங்க, ஸ்டாலின்னா ஸ்டாலின் பேசுவார், எடப்பாடினா எடப்பாடி பேசுவார், சீமான் கூட பேசினார். கேள்விகள் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் திட்டங்களுக்கு எங்கே இந்த நிதி வரும் என்னன்னு. எதுவுமே இல்லை, எதுவுமே இருப்பதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் உன்னை உள்ள அந்த ஹால் உள்ளே விடலை. இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையா மீடியாவுக்கு? எங்களை ஏன் நீ மீடியாவை தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய ஃபங்க்ஷனில் எங்களை ஏன் நீ விடலைன்னு ஒருத்தன் கூட அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணலை, ரெஜிஸ்டர் பண்ணல. அதை ஒரு செய்தியாக எந்த மீடியாவும் வெளியிடல. கவனிங்க, தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய ஃபங்க்ஷனில் மீடியா நாட் அலவுடுன்றத ஒரு செய்தியாக கூட எந்த மீடியாவும் வெளியிடல. அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் 2 பேருமே. ஈவன் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. உண்மை மார்ஷல். கடந்த காலங்கள் இப்படி நடக்கும்போது மீடியா பதிவு பண்ணும் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படவில்லைன்னு. டிவியில் சொல்லுவான், பிரிண்டில் அடுத்த நாள் பிரமாதமாக அதை எழுதுவான். தனி ஐட்டமாக பாக்ஸ் ஐட்டமாக வரும், டபுள் காலம் நியூஸாக வரும், மீடியா நாட் அலவுடுன்னு. உடனே எதிர்ப்புகள் வரும். அடுத்த நாள் தலைவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க. தாங்கள் இழிவுபடுத்தப்பட்டதை பதிவு செய்ய வேண்டும் என்ற குறைந்தபட்ச சுயமரியாதை கூட தமிழ்நாட்டு மீடியாவுக்கு இல்லாமல் போச்சு. தாஜ் கொரமண்டலில் உள்ள அலவுடு நாட் அலவுடு கீழே கார் ஷீட்டில் போட்டான்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? நான் சொல்லி தானே தெரியும். அந்த நியூஸை எந்த மீடியாவும் தங்களை அனுமதிக்கவில்லை என்பதை எந்த மீடியாவும் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் பதிவு செய்யவில்லை என்பது இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது. மக்களுக்கு எப்போ தெரியும்? உங்களுக்கே எப்போ தெரியுது? நான் மீடியாவில் இருக்கவங்களுக்கு. அது இப்படிப்பட்ட ஒரு புது விதமான அரசியல்வாதியுடன் தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது நாட்டுக்கு நல்லதானா? நல்லதெல்லாம் கிடையாது. அது என்ன சந்தேகம்? அந்த கேள்வியே தப்பு. நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பரிமையில் எடுக்கிற பொழிப்புரை எழுதி தான் அதை புரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இன்னும் ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்டிவான பாலிடிக்ஸில் இந்த நாட்களில் இருந்துக்கிட்டு வந்தார். ரிசல்ட் எப்படி வந்தாலும் இதே வலிமையோடு நான் ஜோசியக்காரன் இல்லைங்க. நான் ஜோசியக்காரனும் இல்லை, அல்லது அவருடைய தனிப்பட்ட நண்பரும் இல்லை. இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. நன்றி சார்.